நேயர்களுக்கு வணக்கம். எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆகி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக தாவேகா ஆட்சியை பிடிக்குதுப்பா அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. இதுல எல்லா நிறுவனமும் தன்னுடைய பங்களிப்ப இந்த கருத்து கணிப்புல ரிலீஸ் பண்ண தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல வெளியிட்டு வர்றாங்க. இதுல திமுக தாவேகா மட்டும்தான் போட்டியில இருக்கு. அதிமுக எங்க போருச்சு? அப்ப அதிமுக போட்டியிலேயே இல்லையா? ஒருவேளை விஜய் சொன்னாரே, இது டிஎம்கே விசஸ் டிவிகே அவ்வளவுதான். களத்துல இல்லாதத பத்திலாம் நான் பேசுறதே இல்ல அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையாயிருச்சா? ஒருவேளை அதிமுக களத்துக்கு வரலையா? அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா இத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம கருத்து கணிப்பெல்லாம் இல்லைங்க. இது கருத்து கவனிப்பு அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து எம்பி இன்பதுரை அவர்கள் ஒரு தடாலடி என்ன பண்ணாரு பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு அறிக்கை விட்டாரு. என்ன அப்படின்னா, கருத்து கணிப்பெல்லாம் நம்பாதீங்க. கருத்து கணிப்பு படி இங்க யாரும் ஆட்சி அமைச்சது கிடையாது. ஜெயலலிதா இருக்கும் பொழுதே பலரும் என்ன பண்ணாங்க, அதிமுக ஆட்சி அமைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க அந்த கருத்து கணிப்புல உடைச்சறியல் அளவுக்கு என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா ஆட்சி அமைச்சாங்க. சோ இது நம்மளுக்கு போதாதா அப்படின்னு தன்னுடைய நிர்வாகிகளை என்ன பண்ணிருக்கிறாரு, சமாதானப்படுத்திருக்கிறாரு, உற்சாகப்படுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே ஒரு வகையில அவங்க சொல்றத பார்த்தா கருத்து கணிப்பு அப்படின்றதுல இது கருத்து திணிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். வேணும்னே ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்றாங்க தாவேகா அப்படின்னு. தொடர்ந்து தாவேகா பல விஷயங்களை என்ன பண்ண தேர்தலுக்கு முன்பாகவே பல விஷயங்களை அவங்க என்ன பண்ணாங்க முன்னெடுத்து இருந்தாங்க. அதாவது திமுக கூட்டணி உடைஞ்சிரும், விசிகா எங்க கூட சேர்ந்துரும், அதே போல காங்கிரஸ் எங்க கூட வந்துடும், நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அவங்க எங்க கூட பேச்சு இப்படி ஒரு நரேட்டிவ் என்ன பண்ணாங்க செட் பண்ணி இருந்தாங்க. தொடர்ந்து அது ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், எல்லாருமே தாவேக்கால இருக்க தாவேக்கா தலைவர் விஜய் மட்டும் என்ன சும்மாவா, அவரும் சில நரேட்டிவ்ல செட் பண்ணாரு. திமுக கூட்டணியில இருந்து எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா நரேட்டிவ்ல செட் பண்ணாரு. ஆனா அது எல்லாமே புஸ்மானமா போச்சு. இவங்க சொல்றது யாருமே நம்புற மாதிரியே இல்ல. சோ பூரா பயிர பொய்யா சொல்லி துடிச்சிருக்காங்க சார் தமிழக வெற்றி கழகத்துல அப்படின்னு தான் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பேச்சுவார்த்தைகள் அடிபட்டுச்சு. சோ இந்த தேர்தலுக்கு பிறகு எப்படியாவது ஆட்சி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பா என்ன பண்ணாரு நம்முடைய விஜய் அவர்கள் கோயில் கோயிலா போய் சுத்திட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாரு, அடுத்தது ஷீரடி கோயிலுக்கு போனாரு. ஷீரடி கோயில்ல போயிட்டு எப்படியோ பர்மியமா என்ன பண்ணாரு, சாஸ்தாங்கமா இது பண்ணாரு, அதெல்லாம் சொன்னாரு. இப்ப திருச்செந்தூர் கோயிலுக்கு போன விவகாரமும் கொஞ்சம் பூதாகரமா, அது எப்படிப்பா மாற்று மதத்தினர் உள்ள கொண்டது பூரண மரியாதை நீ செலுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்து முன்னணி என்ன பண்ணிருக்காங்க, போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. ஏன்னா கோர்ட் உத்தரவு இருக்கு, மத்த மதத்தினர் உள்ள வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவுலாம் இருக்கு. அதெல்லாம் சுட்டி காட்டி என்ன பண்ணிருக்கிறாரு, அதெல்லாம் பேசியிருக்காரு. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப ஆக்சிஸ் மை இந்தியா இந்த நிறுவனம் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக விழுந்துரும், அதாவது திமுக தோத்துரும், தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு இல்ல, அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்கள் சொல்றாங்களா அப்படின்னு கூட நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் இங்க ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. மற்ற நிறுவனங்கள் எல்லாமே திமுக ஆட்சியை பிடிக்கும், இரண்டாம் இடத்துக்கு தாவேக்கா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னு சொல்லி, எதுவா இருந்தாலும் லோக்போல் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க கரெக்டா என்ன பண்ணிருக்காங்க, கருத்தை என்ன பண்ணுங்க கணிச்சிருக்காங்க. அது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், கடந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் எதுவா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கருத்து கணிப்புல கரெக்டா ஓரளவுக்கு அவங்க சொல்றதும் கரெக்டா நடந்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நியர்பைல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கருத்து கணிப்பும் இங்க நடக்கிற ரிசல்ட்டுடைய வெளிப்பாடும் கரெக்டா இருக்கும் அப்படிதான் சொல்லப்படுது. சோ அவங்க திமுக ஆட்சியை பிடிப்பாங்க. 2ஆம் இடத்துக்கு தாவகைக்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னு பேசப்பட்டது. சோ எதுவா இருந்தாலும் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க கருத்து கணிப்பு தாவேகா வெற்றி பெற்று இங்க ஆட்சியை பிடிக்கும், அதுவும் மெஜாரிட்டில 160 சீட்டுக்கும் மேல இவங்க ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாங்க. இது சொன்ன உடனேயே எல்லாரும் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. இதே கருத்து கணிப்ப வச்சு நம்முடைய விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல என்னென்ன பேசினாரு, எப்படி எப்படி எல்லாம் புகழ்ந்தாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் பாத்துக்கிட்டு வந்தோம். எங்கப்பா போனீங்க கருத்து கணிப்பாளர்களே, வந்து பதில சொல்லுங்க அப்படின்லாம் அரைக்கூவல் கூவினாரு. ஆனா இன்னைக்கு அந்த ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பை வச்சுதான் தாவேக்கா ஒரு பெரிய பிளான போட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க கரெக்டா கருத்து கணிப்பை கணிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னா. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல
பாஜக 400 இடங்களை அசால்ட்டா எடுப்பாங்க அப்படின்னு கரெக்டா வந்து என்ன சொன்னாரு. டிவி மேடைகள்ல வந்து என்ன பண்ணாரு, பெருசா பேசினாரு. ஆனா ரிசல்ட்ல கம்மி தான் வந்துச்சு. 200 சில்லற தான். அவங்க பாதிக்கு பாதி தான்ப்பா எடுத்தாங்க. பாதிக்கு பாதி தான் எடுத்தாங்க. மெஜாரிட்டியே இல்லாம என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்சி அமைச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. மெஜாரிட்டி கூட இல்ல. மெஜாரிட்டியா வின் பண்ண கூட இல்ல பாஜக. ஆக்சிஸ் பை இந்தியா கணிச்ச அந்த கருத்து கணிப்புக்கும் பாஜக வென்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம நேர் எதிர் திசையில போச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில கதறி கதறி எழுதா போல இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய நிறுவனர் கதறி கதறி எழுத, ஐயோ நான் கருத்து கணிப்பு கணிச்சேனே எல்லாம் வந்து வீணா போயிருச்சே அப்படின்னு கதறி கதறி எழுதா போல. ஆக்சிஸ் மை இந்தியா அந்த கருத்து கணிப்பு எல்லாமே கொஞ்சம் டுபாகூர் வேலை அப்படின்லாம் நம்மளுக்கு இப்ப பொதுவெளியில பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். சோ இத வச்செல்லாம் யாரும் வந்து பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஆனா தாவேகா இத வச்சு பெரிய பிளான் எல்லாம் போட்டு இருக்காங்க. அதாவது உடனே நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், எல்லா வேட்பாளர்களை கூப்பிடுங்க, எல்லா வேட்பாளர்கள் கூப்பிட்டு மீட்டிங் போடுங்க, ஜெயிச்சா ஸ்ட்ரைட்டா எங்க வரணும், பனையூருக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கு. தாவேகா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு வச்சு பல விஷயங்கள் அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. இது அமைச்சரவை பட்டியல்லாம் என்ன பண்ணிருக்காங்களா, ரெடி பண்ணிருக்காங்களா. இதுல இன்னும் சொல்ல போனா இவங்க பேசுறாங்க பேச்சு பாருங்க. ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், வி.எஸ். பாபுலாம் பயங்கரமா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாரு. அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, அவர் ஒரு பக்கம் உஜாலமா இருக்கிறாரு. இந்த பக்கம் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா திமுகவை வீட்டுக்கு அனுப்பியாச்சுங்க. இப்ப ரிசல்ட் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறது. எங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியும். நாங்க வந்து எல்லாமே ஞானக்கண்ல பாத்துட்டோம். நாங்க தான் வந்து ஜெயிக்க போறோம். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பெட்டியும் நாங்க வந்து பார்க்கும்போது ஓட்டு போடும்போது என்ன நினைச்சீங்க, ஸ்கேன் பண்ணோம். எங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வந்திருக்குது அதான் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டோம். நாங்க தான் ஜெயிக்க போறோம். திமுக வீட்டுக்கு அமைச்சாச்சு. இந்த மே 4ஆம் தேதி சும்மா வந்து மக்களுக்காக நாங்க என்ன பண்ண போறோம், இது ரிசல்ட் வரப்போகுது. எங்களுக்கு தெரியும் நாங்க தான் ஜெயிச்சிட்டோம், நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க. சிடி நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா எல்லாம் என்ன பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் தேதி இவங்க எல்லாம் எங்க போய் மூஞ்ச வச்சுக்க போறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா எவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சைலண்டாவே இருக்கிறாங்கப்பா திமுகவும் அதிமுகவும். ஏன்னா இவங்க தான் ஒரு மாதிரி நரேட்டிவ செட் பண்றாங்க. இப்படி பேசி 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 மக்கள் மத்தியில தவறான ஒரு கருத்தை வந்து நான் பண்ண திணிக்கிறாங்க. இது மாதிரி பேசுறாங்களா, நாளை பின்ன ரிசல்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படியே திருப்பி போடுவாங்க. தீய சக்தி இங்க வந்து கிரிய செஞ்சிருச்சு, இங்க வந்து ஓட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு தூண்டி விட்டுருவாங்க. இது ஒரு சில தற்கொலை கூட்டம்லாம் இருக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது, உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது எப்படி ரியாக்ட் பண்ணுது நம்மளுக்கு தெரியல. 4ஆம் தேதி கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்கப்பா. ஒவ்வொரு வீட்டிலையும் உங்களுடைய குழந்தைகளை 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கூட பல மருத்துவர்களும் சரி, மனநல ஆலோசகரும் சரி, நிறைய பேர் என்ன பண்றாங்க விடுத்துட்டு வராங்க. இதுல உன்னிப்பா கவனிக்கணும். குழந்தைகளை ரொம்ப நீங்க அந்த 4ஆம் தேதி உங்க கூடயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாவேகா பல இடத்துல பிரச்சனைகள் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க தாவேகா. நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், திமுக வீட்டு அம்ப போறோம், அது பண்ண போறோம், இது போறோம்னு செட் பண்ணாங்க. இப்போ அது தாவேகாவுக்கு எதிரான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி மாத்திடுவாங்க. இது திமுக சதி, திமுக தீய சக்தி இது மாதிரி சதி செஞ்சிருச்சு அப்படின்னு. மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலன்றது இவங்களுக்கு தெரியாது, மக்கள் இவங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது இவங்களுக்கு புரியாது. உடனே இது என்ன பண்ணுவாங்கன்னா திமுக மேல பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க இப்படி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இது அப்படியே உல்டாவா மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தோத்து போயிட்டு நின்னுட்டா பேசின பேச்சுகளா பதில் சொல்லணுமா இல்லையா. சோ இந்த பதில் சொல்றதுக்கு பதில் நம்ம இப்படி கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், அப்படியே டப்பாஞ்சிட்டு பிளேட்டை மாத்தி போட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் தாவேகா இப்ப நரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த ஆக்சிஸ் பை இந்தியா அவங்க வந்து கருத்து கணிப்பெல்லாம் வந்து தவறாவே என்ன பண்ணிருக்காங்க, கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எவ்வளவு இடம் சொன்னாங்க, எவ்வளவு இடம் வாங்கினாங்க. இந்த தடவை இவங்க சொல்றாங்க எவ்வளவு இடத்தை தான் வாங்க போகுது அப்படின்னு தெரியல. கடந்த தடவை அந்த நிறுவனர் கதறி கதறி எழுதாரு. இந்த தடவை எந்த சேனல்ல போய் அழ போறாரோ, இல்ல ரூம் போட்டு அழ போறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு பார்த்துட்டு தான் இருக்கும். ஆக்சிஸ் மை இந்தியா எந்த அளவுக்கு காசு வாங்கிட்டு கூவுறாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்ற அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் உடைச்செறிய போதா ஆக்சிஸ் மை இந்தியா, இல்ல மத்த கருத்து கணிப்புகளை பீட் பண்ண போதா தாவேகா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் போகணும். என்னதான் இருந்தாலும் தாவேகா 3வது இடத்துக்கு தான் வரும். முதல் இடத்துக்கு திமுக, 2ஆம் இடத்துக்கு
அதிமுக, 3ஆம் இடத்துக்கு தாவேகா அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சட்டமன்றத்துக்குள்ள தாவேகா உள்ள நுழையுதா இல்லையா அது முதல்ல பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பு வந்திருக்கு, தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு வந்திருக்கு. யாரு எப்படி அவங்க கருத்து கணிக்கலாம், ஆனா மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுமே 4ஆம் தேதி தான் தெரியும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.